நம் நாட்டில் பல கோவில்கள் இருக்கின்றன, பல தெய்வ சிலைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு சிலையை பற்றி மட்டும் இன்று வரை உலகம் முழுவதும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சிலை பழனி முருகன் நவபாஷான சிலை. அதை உருவாக்கியவர் ஒரு சாதாரண சிற்பி அல்ல, ஒரு மன்னரும் அல்ல, ஒரு சித்தர், போகர் சித்தர். ஆனால் ஒரு மனிதனால் எப்படி 9 கொடிய விஷயங்களை ஒன்றாக சேர்த்து மனிதர்களுக்கு நன்மை தரும் தெய்வ சிலையை உருவாக்க முடிந்தது? உண்மையிலேயே நவபாஷாணம் என்ற ஒன்று இருக்கிறதா? போகர் சீனாவுக்கு சென்றது உண்மையா? அவர் ரசவாதத்தின் மூலம் இரும்பை தங்கமாக மாற்றினாரா? இன்னும் அதிர்ச்சியான விஷயம், பழனி மலையின் அடியில் போகர் உருவாக்கிய ரகசிய சுரங்கம் இருப்பதாக ஏன் நம்பப்படுகிறது? அந்த சுரங்கத்தின் உள்ளே போகர் சித்தர் இன்னும் ஜீவ சமாதியில் இருப்பதாக ஏன் பலர் கூறுகிறார்கள்? இவை அனைத்தும் வெறும் கதைகளா, அல்லது நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு மறைக்கப்பட்ட அறிவியலா? இன்று போகர் சித்தரின் வாழ்க்கை, அவரது மர்மங்கள், நவபாஷாணத்தின் உண்மை, பழனி மலையின் அதிர்ச்சி ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக ஆராயப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் கடைசியில் நீங்கள் கேட்கப் போகும் தகவல் போகர் பற்றி நீங்கள் இதுவரைக்கும் நம்பியிருந்த பல விஷயங்களையே மாற்றக்கூடும். ஆதி ரகசியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போகர் சித்தரை பற்றி பேசுவதற்கு முன் முதலில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் சித்தர்களின் வரலாறு என்பது சாதாரண வரலாறு அல்ல. அது ஆன்மீகம், மருத்துவம், யோகம், ரசவாதம், வானியல், தத்துவம், இயற்கை அறிவியல் என பல துறைகள் ஒன்றாக இணைந்த ஒரு மரபு. அந்த மரபில் 18 சித்தர்களில் மிகவும் மர்மமானவராக கருதப்படுபவர் போகர். அவரை பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் சித்தர் பாடல்கள், போகர் எழுதியதாக கூறப்படும் நூல்கள், பழமையான மரபு வழி குறிப்புகள் மற்றும் பக்தர்களின் நம்பிக்கைகளில் இருந்து கிடைக்கின்றன. ஆனால் அந்த தகவல்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இல்லை. சில இடங்களில் அவர் தென்னிந்தியாவில் பிறந்தவர் என்று கூறப்படுகிறது. சில மரபுகளில் அவர் விஸ்வகர்மா குலத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. வேறு சில குறிப்புகளில் அவர் சீன நாட்டுடன் தொடர்புடையவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த வேறுபாடுகளே போகரை இன்னும் மர்மமானவராக மாற்றுகின்றன. ஆனால் எல்லா மரபுகளும் ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம் இருக்கிறது. அது போகர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் தனது காலத்தை விட பல நூற்றாண்டுகள் முன்னேறிய அறிவை கொண்டிருந்தார் என்பதே. அவரது குருவாக காலங்கிநாதர் குறிப்பிடப்படுகிறார். சித்த மரபில் காலங்கிநாதர் மிகவும் உயர்ந்த யோகியாக கருதப்படுகிறார். உடலின் எல்லைகளை தாண்டி சித்த நிலையை அடைந்தவர் என்றும் அரிய யோக ரகசியங்களை போகருக்கு உபதேசித்தவர் என்றும் நம்பப்படுகிறது. அந்த குருவின் வழிகாட்டுதலில்தான் போகர் மூலிகைகள், கனிமங்கள், உலோகங்கள், யோகம், மூச்சு பயிற்சி, தியானம், ரசவாதம் போன்ற பல அரிய கலைகளை கற்றார் என்று சித்த நூல்கள் குறிப்பிடுகின்றன. போகர் கற்றது புத்தக அறிவு மட்டுமல்ல, இயற்கையையே தனது ஆய்வகமாக மாற்றினார் என்று கூறப்படுகிறது. அடர்ந்த காடுகளில் அரிய மூலிகைகளை தேடினார். மலைகளின் குகைகளில் பல ஆண்டுகள் தியானம் செய்தார். நதிக்கரைகள், சுடுகாடுகள், மலை உச்சிகள் என மனிதர்கள் செல்ல அஞ்சிய இடங்களில் கூட அவர் தனது தவத்தை மேற்கொண்டதாக பல மரபு கதைகள் கூறுகின்றன. அவருக்கு ஒரு கேள்வி மட்டும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மனித உடலை எப்படி நோயின்றி பாதுகாப்பது? மனிதனின் ஆயுளை எப்படி நீட்டிப்பது? இயற்கையின் மறைந்திருக்கும் சக்திகளை எப்படி அறிந்து கொள்வது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடியதே போகரின் வாழ்க்கை பயணம் என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் அவரை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது அவரது யோக சக்தி அல்ல, அவரது மருத்துவ அறிவும் அல்ல. இன்று வரை விஞ்ஞானிகளையே வியக்க வைக்கும் ஒரு மர்ம படைப்பு. அதுதான் பழனி மலையில் இருக்கும் நவபாஷாண முருகன் சிலை. அந்த சிலை எப்படி உருவானது? உண்மையில் நவபாஷாணம் என்றால் என்ன? 9 கொடிய விஷயங்களை ஒன்றாக சேர்த்து எப்படி ஒரு தெய்வ சிலையை உருவாக்க முடியும்? நவபாஷாணம், இந்த ஒரு வார்த்தையை சுற்றித்தான் போகர் சித்தரின் பெயர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் நவபாஷாணம் என்றால் என்ன? உண்மையிலேயே அது 9 விஷயங்களின் கலவையா, அல்லது அது ஒரு ஆன்மீக குறியீடா? இதற்கு இன்று வரை ஒரே மாதிரியான பதில் இல்லை. சித்த மருத்துவ மரபில் பாஷாணம் என்பது சாதாரண கல் அல்ல. அது இயற்கையில் கிடைக்கும் கனிமங்களையும் தாது பொருட்களையும் குறிக்கும் ஒரு சொல். அவற்றில் பலவற்றை நேரடியாக பயன்படுத்தினால் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தில் சுத்திகரிப்பு என்ற ஒரு மிக முக்கியமான முறை உள்ளது. அதாவது ஒரு கனிமத்தை அல்லது தாதுவை பல கட்ட சுத்திகரிப்பு முறைகளின் மூலம் அதன் நச்சுத்தன்மையை குறைத்து மருந்தாக மாற்றும் கலை. இது சாதாரண வேலை அல்ல. பல நாட்கள், சில நேரங்களில் பல மாதங்கள்,
குறிப்பிட்ட மூலிகை சாறுகள், நெருப்பு, வெப்பநிலை, உலோக கலவைகள் ஆகியவற்றின் உதவியுடன் அந்த பொருட்கள் மாற்றப்படுவதாக சித்த நூல்கள் விளக்குகின்றன. இந்த அறிவு இன்று முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் நவபாஷாணத்தின் உண்மையான தயாரிப்பு முறை இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. மரபு நம்பிக்கையின்படி போகர் 9 வகையான சக்தி வாய்ந்த பாஷாணங்களை மிக துல்லியமான விகிதத்தில் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய கலவையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த கலவையில்தான் பழனி முருகனின் சிலை உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சிலையின் மீது ஊற்றப்படும் பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்கள் சிலையின் தன்மையால் மருத்துவ குணங்களை பெறுகின்றன என்று பல பக்தர்கள் தலைமுறைகளாக நம்பி வருகின்றனர். இதற்கு ஆதரவாக பல அனுபவங்கள் கூறப்பட்டாலும் அனைத்தையும் உறுதிப்படுத்தும் நவீன அறிவியல் ஆதாரம் இதுவரை வெளிவரவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் பழனி முருகன் சிலையை வெட்டி எடுத்தோ, துளையிட்டோ, ஆய்வகத்திற்கு எடுத்துச் சென்றோ பரிசோதனை செய்ய முடியாது. அது ஒரு வழிபாட்டு மூர்த்தி. எனவே அதன் அமைப்பை நேரடியாக ஆய்வு செய்வது சாத்தியமில்லை. அதனால் இந்த மர்மம் இன்று வரை மர்மமாகவே உள்ளது. ஆனால் இதோ இன்னொரு ஆச்சரியமான கேள்வி. இவ்வளவு அபூர்வமான அறிவை போகர் எங்கே கற்றார்? அவர் உண்மையிலேயே இந்தியாவை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து சீன நாட்டிற்கு சென்றாரா? போகர் சித்தரை பற்றிய மிகவும் பரபரப்பான நம்பிக்கைகளில் ஒன்று அவர் இந்தியாவில் மட்டும் வாழவில்லை என்பதுதான். சித்த மரபில் பரவலாக கூறப்படும் ஒரு கருத்தின்படி போகர் தனது குருவின் அறிவுரைப்படி பல நாடுகளுக்கு பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அவற்றில் அதிகமாக குறிப்பிடப்படும் நாடு சீனா. இது ஒரு சாதாரண கதை அல்ல. சில சித்த நூல்களில் போகர் கடல் மார்க்கமாக சீனாவுக்கு சென்றதாகவும் அங்கு பல ஆண்டுகள் தங்கி மருத்துவம், யோகம் மற்றும் ரசவாத அறிவை பகிர்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. சில ஆய்வாளர்கள் இதை ஒரு வரலாற்று உண்மையாக ஏற்கவில்லை. ஆனால் சிலர் பண்டைய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வணிகமும் கலாச்சார பரிமாற்றமும் இருந்தது என்பது வரலாற்று உண்மை என்பதால் இது முற்றிலும் சாத்தியமற்ற விஷயம் அல்ல என்றும் கூறுகின்றனர். இன்னும் சுவாரஸ்யமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால், சீனாவில் இருந்தபோது போகர் தனது யோக சக்தியால் ஒரு மனித உடலுக்குள் பிரவேசித்து வாழ்ந்தார் என்று சில மரபு கதைகள் கூறுகின்றன. இந்த முறையை சித்த மரபில் மரகாய பிரவேசம் என்று அழைக்கிறார்கள். அதாவது தனது உயிர் சக்தியை ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்குள் செலுத்துவது. இது ஆன்மீக மரபுகளில் குறிப்பிடப்படும் ஒரு அபூர்வமான சித்தியாக கருதப்படுகிறது. இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. ஆனால் சித்தர் இலக்கியங்களில் இத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றன. சிலர் மேலும் ஒரு படி சென்று சீனாவில் தாவோயிசம் எனப்படும் ஆன்மீக மரபுக்கும் சித்தர்களின் யோக கொள்கைகளுக்கும் சில ஒற்றுமைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர். மூச்சு பயிற்சி, உடலின் ஆற்றல் மையங்கள், நீண்ட ஆயுளுக்கான பயிற்சிகள், மூலிகை மருத்துவம், இவை இரு மரபுகளிலும் காணப்படுவதால் இரண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதையும் உறுதிப்படுத்தும் நேரடி வரலாற்று ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை. அதனால் இதை வரலாற்று உண்மையாக அல்ல, சித்த மரபில் கூறப்படும் ஒரு நம்பிக்கையாகவே பார்க்க வேண்டும். ஆனால் போகர் சீனாவுக்கு சென்றாரா இல்லையா என்பதை விட அவர் கற்றிருந்த அறிவுதான் இன்று வரை அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஏனெனில் அவர் ஒரு யோகி மட்டுமல்ல, ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு ரசவாதியும் ஆவார். உலோகங்களின் தன்மையை மாற்றுவது, அரிய கனிமங்களை மருந்தாக மாற்றுவது, மனித உடலை வலிமையாக்கும் கலவைகளை உருவாக்குவது, இவை அனைத்திலும் அவர் தேர்ச்சி பெற்றிருந்ததாக சித்த நூல்கள் கூறுகின்றன. இதிலிருந்துதான் போகர் இரும்பை தங்கமாக மாற்றினார் என்ற பிரபலமான கதையும் உருவானது. ஆனால் அது உண்மையிலேயே நடந்ததா? ரசவாதம். இந்த ஒரு சொல்லை கேட்டவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது இரும்பை தங்கமாக மாற்றும் கலை. ஆனால் சித்தர்கள் கூறும் ரசவாதம் அதைவிட மிகவும் ஆழமானது. பழமையான சித்த நூல்களில் ரசவாதம் என்பது வெறும் செல்வத்தை உருவாக்கும் முறையாக விளக்கப்படவில்லை. மாறாக மனித உடலை நோய்களிலிருந்து பாதுகாப்பது, ஆயுளை நீட்டிப்பது, கனிமங்களையும் உலோகங்களையும் மருத்துவ பயன்பாட்டிற்கு மாற்றுவது, இவையே அதன் முக்கிய நோக்கங்களாக குறிப்பிடப்படுகின்றன. போகர் இந்த கலையில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார். அவரது பெயருடன் தொடர்பு படுத்தப்படும் பல நூல்களில் பல்வேறு மூலிகைகள், கனிமங்கள், உலோகங்கள் மற்றும் அவற்றின் சுத்திகரிப்பு முறைகள் குறித்து விரிவாக எழுதப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த குறிப்புகள் அனைத்தும் அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் எழுதப்படவில்லை. சித்தர்களின் வழக்கமான மரபுப்படி பல தகவல்கள் குறியீட்டு மொழியிலும் உவமைகளிலும் மறைபொருள் கொண்ட சொற்களிலும் எழுதப்பட்டுள்ளன. அதனால் அவற்றை சரியாக புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இதுவே
போகர் இரும்பை தங்கமாக மாற்றினார் என்ற நம்பிக்கைக்கும் காரணமாக இருக்கலாம். சிலர் அதை உண்மையான உலோக மாற்றமாக எடுத்துக்கொள்கிறார்கள். வேறு சில ஆய்வாளர்கள் அது மனிதனின் அறிவை உயர்ந்த நிலைக்கு மாற்றும் ஆன்மீக உவமை என்றும் விளக்குகின்றனர். இரண்டு கருத்துக்களுக்கும் ஆதரவாக பல விளக்கங்கள் கூறப்பட்டாலும் எதை உறுதியாக நிரூபிக்கும் ஆதாரமும் இன்று வரை இல்லை. ஆனால் போகரின் அறிவு வெறும் ரசவாதத்தோடு முடிவடையவில்லை. அவர் தனது அனுபவங்களையும் ஆராய்ச்சிகளையும் யோக ரகசியங்களையும் மருத்துவ அறிவையும் நூல்களாக எழுதி வைத்ததாக சித்த மரபு கூறுகிறது. அவற்றில் மிகவும் பிரபலமானதாக கூறப்படுவது போகர் 7000. சித்த மரபில் அதிகம் பேசப்படும் நூல்களில் இதுவும் ஒன்று. இந்த பெயரே பலருக்கு ஒரு மர்ம உணர்வை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் இந்த நூல் வெறும் மருத்துவ குறிப்புகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்று பலர் நம்புகின்றனர். அதில் யோகத்தின் உயர்ந்த நிலைகள், உடலின் உள் சக்திகளை எழுப்பும் முறைகள், மூலிகை மருத்துவம், ரசவாத குறிப்புகள், தியான ரகசியங்கள், மனித உடலின் செயல்பாடுகள், பிரபஞ்சத்தின் இயல்பு என பல்வேறு தலைப்புகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று போகர் 7000 என்ற பெயரில் கிடைக்கும் அனைத்து பதிப்புகளும் ஒரே மாதிரியாக இல்லை. காலப்போக்கில் பல பிரதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகள் முழுமையற்றவையாக இருக்கலாம். சிலவற்றில் பின்னாளில் சேர்க்கப்பட்ட குறிப்புகளும் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனவே இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு வரியையும் வரலாற்று உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கான ஆதாரங்களையும் ஆய்வுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இருப்பினும் இந்த நூலில் காணப்படும் சில மருத்துவ கருத்துக்கள் மற்றும் யோக விளக்கங்கள் சித்த மருத்துவத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக பல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். போகர் எழுதிய பாடல்களில் உடலை ஒரு கோவிலாக கருதி அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அவரை பொறுத்தவரை ஆன்மீக பயணம் என்பது உடலை வெறுப்பதல்ல, மாறாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு மனதை ஒழுங்குபடுத்தி அறிவை உயர்த்தும் ஒரு வாழ்க்கை முறையாகும். இதனால்தான் அவரது மருத்துவ அறிவும் யோக பயிற்சிகளும் ஒன்றுக்கொன்று இணைந்தவையாக இருந்தன. பழனி தமிழகத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்க இங்கு வருகிறார்கள். ஆனால் இந்த மலையை சுற்றி இன்னொரு மர்ம உலகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது போகர் சித்தரின் ஜீவ சமாதி பற்றிய நம்பிக்கை. மரபு வழியாக கூறப்படும் தகவலின்படி நவபாஷான முருகன் சிலையை நிறுவிய பிறகு போகர் தனது இறுதி காலத்தை பழனி மலையிலேயே கழித்ததாக கூறப்படுகிறது. அவர் வழக்கமான மனிதர்களைப் போல உயிரை விட்டுவிடவில்லை என்றும், மாறாக ஆழ்ந்த யோக நிலையில் தனது உயிர் சக்தியை உடலுக்குள்ளேயே நிலைநிறுத்தி ஜீவ சமாதி அடைந்தார் என்றும் சித்த மரபு நம்புகிறது. ஜீவ சமாதி என்பது உடலை விட்டு உயிர் பிரிவது அல்ல, மிக உயர்ந்த யோக நிலையில் உயிர் செயல்பாட்டை கட்டுப்படுத்தி ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதாக சித்த மரபில் விளக்கப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. இதனை நவீன அறிவியல் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் தமிழகத்தில் பல சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருப்பதாக பக்தர்கள் நம்பும் தலங்கள் இன்றும் வழிபாட்டில் உள்ளன. போகரின் சமாதி பற்றியும் இதே போன்ற நம்பிக்கை நிலவுகிறது. பழனி மலையில் உள்ள ஒரு சிறிய சன்னதியே போகர் சித்தரின் ஜீவ சமாதி அமைந்த இடமாக பக்தர்களால் கருதப்படுகிறது. அங்கு தினமும் ஏராளமான மக்கள் சென்று அமைதியாக தியானம் செய்கிறார்கள். ஆனால் இதில்தான் மிகவும் பரபரப்பான ஒரு கதை தொடங்குகிறது. பல ஆண்டுகளாக பழனி மலையின் அடியில் ரகசிய சுரங்கங்கள் உள்ளன என்ற ஒரு நம்பிக்கை பரவி வருகிறது. அந்த சுரங்கங்கள் போகரின் ஆய்வு கூடத்திற்கு செல்லும் பாதை என்று சிலர் கூறுகின்றனர். வேறு சிலர் அது ஜீவ சமாதி அமைந்துள்ள உள் அறைக்கு செல்லும் வழி என்று நம்புகின்றனர். இன்னும் சிலர் அங்கு போகர் பயன்படுத்திய அரிய மூலிகைகள், ரசவாத கருவிகள் மற்றும் சித்த நூல்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்றும் கூறுகின்றனர். ஆனால் இந்த கதைகளை உறுதிப்படுத்தும் தொல்லியல் ஆதாரங்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் இவற்றை வரலாற்று உண்மையாக அல்ல, பல தலைமுறைகளாக பரவி வரும் மரபு நம்பிக்கைகளாகவே பார்க்க வேண்டும். இருப்பினும் இன்று போகர் சித்தரின் பெயர் ஒரு ஆன்மீக அடையாளமாக மட்டுமல்ல, ஒரு ஆராய்ச்சி பொருளாகவும் மாறியுள்ளது. சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், தத்துவ அறிஞர்கள், யோக பயிற்சியாளர்கள் ஒவ்வொருவரும் போகரை வெவ்வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். சிலர் போகர் தனது காலத்தை விட பல நூற்றாண்டுகள் முன்னேறிய அறிவியல் சிந்தனையை கொண்டிருந்தார் என்று கருதுகின்றனர். ஏனெனில் மூலிகைகள், கனிமங்கள், உலோகங்கள் மற்றும் மனித உடல் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை பற்றி அவர் கூறியதாக கருதப்படும் பல கருத்துக்கள்
இன்றும் சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன. மற்றொரு பக்கம் வரலாற்று ஆய்வாளர்கள் மிகவும் கவனமாக அணுகுகிறார்கள். அவர்களின் கருத்து என்னவென்றால், போகரை பற்றிய பல தகவல்கள் மரபு வழியாக பரவியவை. அவற்றில் எது வரலாற்று உண்மை, எது பக்தி மரபில் உருவான நம்பிக்கை என்பதை துல்லியமாக பிரித்தறிவது எளிதல்ல. அதனால் போகர் குறித்து பேசும்போது மரபையும் மதிக்க வேண்டும், ஆதாரங்களையும் மதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் பக்தர்களின் பார்வை முற்றிலும் வேறுபட்டது. அவர்களுக்கு போகர் ஒரு வரலாற்று நபர் மட்டுமல்ல, ஒரு சித்தர், ஒரு குரு, ஒரு ஞானி, மனிதகுல நலனுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த மகான். அதனால்தான் இன்றும் பலர் பழனிக்கு செல்லும் போது முருகப்பெருமானை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் போகர் சித்தரின் சன்னதியிலும் சென்று அமைதியாக தியானம் செய்கிறார்கள். அவர்கள் நம்புவது, அறிவை தேடுபவர்களுக்கு, உண்மையை தேடுபவர்களுக்கு போகரின் அருள் வழிகாட்டும் என்பதே. இதுவரை நாம் பார்த்தது மரபு, வரலாறு, ஆன்மீகம் மற்றும் ஆய்வுகளின் பார்வை. நாம் இந்த வீடியோ முழுவதும் போகர் சித்தரை பற்றிய பல மர்மங்களையும், பல நம்பிக்கைகளையும், பல வரலாற்று குறிப்புகளையும் பார்த்தோம். நவபாஷாணத்தின் மர்மம், ரசவாதத்தின் ரகசியம், சீனாவுக்கு சென்றதாக கூறப்படும் பயணம், போகர் 7000 ஜீவ சமாதி, பழனி மலையின் மர்மங்கள், இவை அனைத்தும் பல நூற்றாண்டுகளாக மக்களை வியப்பில் ஆழ்த்தி வருகின்றன. ஆனால் இந்த கதைகள் அனைத்திற்கும் அப்பால் போகர் சித்தரின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. அது அறிவை தேடுவதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் என்பதே. இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உடலை பாதுகாப்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல, அதற்கான அடித்தளம். மனதை ஒழுங்குபடுத்துங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், உண்மையை தேடுங்கள். இந்த எண்ணங்கள் தான் போகர் சித்தரின் பெயரை 1000 ஆண்டுகளை கடந்தும் உயிரோடு வைத்திருக்கின்றன. இன்று அவரை பற்றிய சில விஷயங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கலாம், சிலவற்றிற்கு இல்லாமலும் இருக்கலாம். சில நம்பிக்கைகள் எதிர்கால ஆய்வுகளால் உறுதிப்படுத்தப்படலாம், சிலவை வெறும் மரபு கதைகளாகவே இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறுக்க முடியாது. தமிழ் சித்தர் மரபில் போகர் சித்தர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஞானி. அவரது பெயர் சித்த மருத்துவம், யோகம், ஆன்மீகம், பழனி முருகன் என்றாலே நினைவுக்கு வரும் அளவுக்கு வரலாற்றில் ஆழமாக பதிந்துள்ளது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நவபாஷாணம் உண்மையிலேயே போகர் உருவாக்கிய ஒரு அபூர்வ அறிவியல் கண்டுபிடிப்பா, அல்லது அது ஆன்மீக மரபில் உருவான ஒரு அடையாள சின்னமா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த மாதிரி தமிழ் மரபு, சித்தர்கள், மறைக்கப்பட்ட வரலாறு, ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் கூடிய ஆழமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் ஆதி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மற்றொரு ஆழமான மர்மத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.